ஹலோ நண்பா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நோ யுவர் பைக் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பைக் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸை இனிவரும் காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு சீரியஸில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு ஏர் ஃபில்டர் க்ளீனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா பைக்கோட ரைட் சைடு பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம இக்னிஷன் கீ வச்சு தான் அந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே தான் ஏர் ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஒரே ஒரு போல்ட் தான், இதுதான் ஏர் ஃபில்டர். இது ஒரு 10 mm போல்ட்டு. இந்த ஒரு போல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஏர் ஃபில்டர் எடுத்துடலாம். இந்த 10 mm ஸ்பேனர் வச்சு ரொம்ப ஈஸியாகவே அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஏர் ஃபில்டர் க்ளீனிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒரு பைக்குக்கும் மேண்டட்ரியான விஷயம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா பைக்லேயும் சீட்டுக்கு அடியில் தான் ஏர் ஃபில்டர் இருக்கும். ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரு கழட்டியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஏர் இன்லெட் ஆகும். இன்லெட் ஆகி ஃபில்ட்ரு பண்ணி உள்ள இந்த ஹோல்ஸ் வழியாக போய் நேராக கார்பரேட்டருக்கு போயிடும். ஆக்சுவலாக இது ஒரு ப்ளோயரு. இந்த மாதிரி ப்ளோயர் வச்சு ஹை ப்ரெஷர் ஏர் அடித்தோம் அப்படின்னா அந்த ஏர் ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஆக்சுவலாக நான் ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஸ்ட்டு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எல்லோ கலராக இருக்கிற பேப்பர் எலமெண்ட் ஃபுல்லாக பிளாக்காகவே மாறிடும். இந்த மாதிரி ஒரு ப்ளோயர் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. பக்கத்தில் ஒரு வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏர் அடிச்சு பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்ல. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக ஆகிடுச்சு ஃபில்ட்ரு. இப்போ நேராக போய் வண்டியில் ஃபிட் பண்ண வேண்டியது தான் வேலை. வண்டியில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு அப்படியே அந்த இடத்துல வச்சு ஒரே ஒரு போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இந்த ஏர் ஃபில்டர் க்ளீனிங்கிறது ரொம்பவும் ஒரு மேண்டட்ரியான விஷயம் எல்லா பைக்குக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 1000 kilometers பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். இந்த ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் சரவணன்.